வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். இன்றைய பதிவு மீனராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலனை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. இப்போ குரு பகவான் என்னைக்கு பயிற்சி அடைந்திருக்காரு, நேரம் எல்லாம் பார்த்துட்டு அந்த மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். இப்போ குரு பயிற்சி என்னைக்கு அடைந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, நான் திருக்கணித பஞ்சாங்கப்படி சொல்கிறேங்க. திருக்கணிதம் பஞ்சாங்கப்படி விசுவாசு தமிழ் வருடம் உத்தராயணம் புண்ணிய காலம் தமிழ் மாதமான சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 அளவில் குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அந்த குரு பகவான் என்ன பாத சாரத்தில் பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, குரு பகவான் மிருகசீரிடம் 2ஆம் பாதத்திலிருந்து மிருகசீரிடம் 3ஆம் பாதத்துக்கு மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. அந்த மிதன ராசிக்கு பயிற்சி அடைந்த குரு பகவான் அதிசாரமாக கடக ராசிக்கும் வராரு. அது எப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 அளவில் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியில இருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு அதிசாரமாக வராருங்க. இப்போ அதிசாரமாக வந்த குரு பகவான் திரும்ப இருந்த வீடான மிதன ராசிக்கு பின்னோக்கி எப்போ செல்லக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, கடக ராசிக்கு உச்சம் பெற்ற குரு பகவான், அதிசாரமாக வந்த குரு பகவான் அந்த கடக ராசியிலே வக்ரகதியும் அடைகிறாரு. வக்ரகதி அடைந்து வக்ரகதியிலேயே பின்னோக்கி மிதன ராசிக்கு தான் இருந்த வீட்டுக்கு திரும்ப பின்னோக்கி செல்லக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 அளவில் குரு பகவான் வக்ரகதியிலே இருந்து பின்னோக்கி தான் இருந்த வீடான மிதுன ராசிக்கு போகக்கூடிய அமைப்புங்க. இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் நிலையாகுங்க. இந்த மாதிரி அமைப்பில் தான் குரு பகவான் இருப்பார். இப்போ அந்த குரு பகவான் மீன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு, என்ன மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டா அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். இப்போ மீன ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பகவான் யார் அப்படின்னா, குரு பகவான் மீன ராசிக்கு அதிபதியும் ஆகிறாருங்க, ராசி அதிபதி. அந்த மீன ராசிக்கு அதிபதியான அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான அர்த்தாஷ்டம குருவாக போய் உக்காடுறாருங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திரம். சுபரான குரு பகவான் கேந்திரம் ஏறுவது கொஞ்சம் சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த குரு பகவான் என்ன பலன் கொடுப்பாரு? இப்போ ஜல்மத்தில் சனியும் மீனராசிக்கு போயிட்டுருக்கு. இந்த 2 கிரக நிலையும் கோச்சார நிலையும் மீனராசிக்கு கொஞ்சம் சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குது. கொஞ்சம் எந்த விஷயமே தான் இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் மீனராசி நேர்கள் இருக்குது. அது எந்தெந்த விதத்தில் அந்த கோச்சார நிலை உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு விரிவாக நான் சொல்கிறேன். ஏன் பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ ஜோதிட ரீதியாக நாம் சொல்கிறது என்ன, ஒரு இடத்துல பிரச்சனை வருது, இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருங்க நாம் சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால நாம் சொல்லிட்டா நீங்கள் அந்த இடத்துல எல்லாம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி இடத்துலலாம் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த இடத்துலலாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வரக்கூடிய பிரச்சனை முன்கூட்டியே தெரிஞ்சிட்டானா அதை வரக்கூடிய பிரச்சனை தடுக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய பிரச்சனை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தைரியம் தன்னம்பிக்கையும் ஓரளவு நம்மளுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நோக்கியே பிரச்சனை போயிட்டுருக்கு, இதை நம்ம சமாளித்து தான் வெளியே வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு வந்துடும் இல்லைங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நாம் போகக்கூடிய பாதையில் சில பிரச்சனைகள் இருக்குது, முன்கூட்டியே ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதை நாம் பார்த்து போவோம் இல்லைங்களா? அதாவது என்னன்னா, போகக்கூடிய வழியில் முள்ளோ பள்ளமோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு தெரியாது. அங்கே அந்த இடத்த கடந்து வந்தவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குங்கப்பா பார்த்து போங்க அப்படின்னா நம்ம போகும்போது அந்த இடத்த பார்த்துட்டோம்னா, ஓ சொன்னாங்க நம்ம ஜாக்கிரதையாக போகலாம் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம உஷாராக நடந்து போவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நான் அந்த இடத்துலலாம் பிரச்சனையை நான் சொல்கிறேன். அந்த இடத்துலலாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? என்னென்னா பிரச்சனையே சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. பிரச்சனை காலகட்டமாக கோச்சார நிலை காட்டுது அப்படிங்கிறதுனால
உங்களை ஒரு நல்லதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ சொல்கிறேன். சரிங்களா? இது பிரச்சனை அமைப்பு கோச்சார நிலை இருந்தாலும் சில நன்மைகள் தரக்கூடிய அமைப்பும் உண்டு. அதை பற்றியும் விரிவாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போது ஜல்மத்தில் சனி பகவான் உங்களுக்கு இருக்கார். ஜல்ம சனியாக போயிட்டுருக்கு. இது சனி பகவான் சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. உங்களுடைய ஜல்ம நட்சத்திரத்தை கடந்து போகும்போது அதிகமாக சங்கடங்கள் வருத்தங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக போய் வேற உட்காந்துருக்காரு. இதுவும் சங்கடம் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பே கோச்சார நிலை இருக்குது அப்படின்னு ஆரம்பத்திலே நான் சொன்னேன். சரி, இப்போ அந்த குரு பகவான் அந்த 4ஆம் இடத்துல உட்காந்து எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்க செய்கிறாரு, அது மூலிமா என்ன மாதிரி நன்மையும் தீமையும் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்புலாம் இருக்குது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். இப்போ அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்காந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு, தன்னுடைய 5ஆம் பார்வையாக. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை, ஜீவனஸ்தானத்தை, கர்மஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய வீட்டிலேயே தானே பார்க்குறாரு. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த பார்வை தான் அமைப்பு இந்த கோச்சார நிலை சொல்லுதுங்க. இது என்ன மாதிரி பலாபலன் கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பாருங்கள், இந்த ஜல்மத்தில் சனி போயிட்டுருக்க அமைப்பு, அந்த ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நிலை எல்லாம் எடுத்து பார்த்தானா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய நிலை ஆயிடுங்க. அதாவது எந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு அப்படின்னா 4ஆம் இடத்துல குரு போயிருக்காரு. அந்த 4ஆம் இடம் என்ன? அந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான அமைப்பு என்ன? அது காற்று ராசிங்க. காற்று ராசி அப்படிங்கிறதுனால அது நுரையீரல் சம்பந்தப்பட்ட இடம். அடுத்தது 4ஆம் இடம் இருதய சம்பந்தப்பட்ட இடத்தையும் குறிக்குது. அப்படிங்கிறதா இது காற்று ராசின்ற காலபுருஷன் அமைப்புக்கு 3ஆம் இடமாக வர்றதுனால காற்று ராசி. அடுத்தது காலபுருஷனுக்கு 3ஆம் இடமாக வர்றதுனால மிதுன ராசி நுரையீரல் சம்பந்தப்பட்ட இடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடுது. உங்களுடைய ராசிக்கு அது 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அது இருதய சம்பந்தப்பட்ட இடம். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால ஜல்மத்தில் சனி போயிட்டு இருக்க அமைப்புங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. குரு அப்படிங்கிறதுனால கொலஸ்ட்ரால் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்போ அது மூலிமா அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு தடவை உங்களுக்கு போய் ஒரு ஃபுல் செக்கப் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா முன்கூட்டியே நீங்கள் இந்த மாதிரி வைத்திய செலவு ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணுறது அல்லது உங்களோட வரக்கூடிய பிரச்சனை ஏதாவது இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களோட உடலில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால தான் நான் சொன்னேன், முன்கூட்டியே பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சிகிச்சை எடுத்து அதுக்கு கொஞ்சம் வைத்தியம் பார்த்துட்டிங்கன்னா அது பெருசாகாமல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் இல்லைங்களா? அதனால் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஜல்மத்தில் சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கை வைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்காங்க. கொஞ்சம் வயதுக்கு அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிகிச்சையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆகணுங்க. அதுதான் உங்களுக்கு உடம்புக்கு உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். சரிங்களா? இது ஒரு பரிகாரமாக வயசு கம்மியாக இருந்தால் ஒரு பரிகாரமாக இருக்கிற எடுத்துக்கோங்க. முன்கூட்டியே சிகிச்சை மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு பரிகாரம் ஆகிடும். அதனால் நான் சொன்னேன். அடுத்தது வண்டி வாகனத்தில் கொஞ்சம் போகிறது வர்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. இரவு நேரங்களில் பயணம் செய்வது எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நைட் ஆனால் வண்டியில் வெளியே போகிறது வர்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. தொழில் ஸ்தானம் என்ன? 10ஆம் இடம். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தன்னுடைய வீடாகவே இருந்தாலும் சரிங்க, அந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் தன் வீட்டையே பார்த்தாலும் தொழிலில் ஓரளவு நல்ல பலன் தருவார். தொழில் வளர்ச்சியெல்லாம் ஓரளவு வரக்கூடிய அமைப்பு தான் உண்டு. ஆனால் அந்த சனி பகவான் பாருங்கள், உங்கள் ஜல்மத்திலேயே உட்காந்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறது அவரே தொழிலுக்கும் காரகர். அப்படிங்கிறனால தொழில் ஓரளவு வரும், அதனால இந்த பிரச்சனை வராது. ஆனால் தொழில் கொடுத்து தொழில் மூலிமா சங்கடங்கள் கொடுப்பாரு, தொழில் மூலிமா பிரச்சனைகள் கொடுப்பாரு. வேலை ஆட்கள் உங்களுக்கு கரெக்டாக வேலை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சங்கடங்கள் பிரச்சனைகள் கொடுக்கும். அல்லது உங்கள் செஞ்சு கொடுத்த வேலைக்கு கரெக்டான கூலி வராது, பணம் வராத அளவு பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புலாம் இருக்கிறதுனால சொந்த தொழில் மீன ராசி நேர்கள் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதிகமாக முதலீடு செய்யாதீங்க. இந்த ஜல்மத்தில் சனி கடந்து போகக்கூடிய அமைப்பு, 4ஆம் இடத்துல குரு பகவான் கடந்து போகக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் மட்டும் தொழில் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குது. சரிங்களா?
மேலே மேலே நீங்கள் கொண்டு போய் பணம் போட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதில் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தொழில் விஷயத்தில் 1க்கு 4 தடவை யோசனை பண்ணிவிட்டு முதலீடு செய்யுங்க. அடுத்தது வரக்கூடிய பணம் உங்கள் கைக்கு முழுசாக வந்ததுக்கப்புறம் திருப்பியும் தொழில் அந்த இடத்துல தொழில் செய்யுங்க. தொழில் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பணம் வராமல் போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு இடத்துல தொழில் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல முழுசாக ஓரளவு பணம் கைக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுங்க. அதுதான் உங்களுக்கு பண விஷயத்தில் பாதிப்பு, தொழில் விஷயத்துலையும் வராத அமைப்பாக இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா சொந்த வீட்டில் கொஞ்சம் இருக்க முடியாமல் சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பாயிடுங்க. அந்த வீட்டில் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும், அல்லது சொந்த வீட்டில் இருந்தோன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த மாதிரி சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. சனி பகவானும் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. மெயினாக புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால புதன் பகவானையும் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி நல்லா இருந்தானா அதனால பெருசாக பாதிப்பு வராது. சரிங்களா? அடுத்தது இடமாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாத சூழ்நிலையாகவே இருக்கும். வாடகை வீடாக இருந்தீங்க, வீடு மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ ஜன்மத்தில் சனி போகிறதுனால வேறு என்ன பாதிப்பெல்லாம் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சனி பகவான் யார்? கர்மக்காரகர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சங்கடங்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சனி பகவான் வழிபாடு அதிகமாக நீங்கள் இப்போ எடுத்துக்கக்கூடிய அமைப்பு தாங்க. சனிக்கிழமைனா சனி பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது கொஞ்சம் சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால அவர் மூலிமா கொஞ்சம் சனி பகவான் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறதுனால அவர் தரக்கூடிய பாதிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவரே மாரகாதிபதி விரையாதிபதியாக உங்கள் ராசியை உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் சங்கடங்கள் தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்க. ஏன்னா அந்த ஜல்மத்தில் உட்காந்து அந்த ஜல்மத்துக்கு அதிபதியான ராசிநாதனும் கேந்திரமான 4ஆம் இடமான அர்த்தாஷ்டம குருவாக போய் வேற உட்காந்துருக்காரு. இந்த சூழ்நிலை இந்த 1 வருட காலம் ஜல்மசனி 2.5 வருஷம் வரும். ஆனால் குரு பகவான் பாருங்க அர்த்தாஷ்டம குருவா இருக்காருங்க பாருங்களேன். இந்த 1 வருட காலம் இந்த ஜல்ம சனியாலும் அந்த அர்த்தாஷ்டம குருவாலும் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன். இந்த வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க, இதுவே போதும். சரி, இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குதே, நிம்மதி கொடுக்காதா? ஜல்மசனின்னு சொல்கிறீங்க, குருவோடைய பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, நிம்மதி இருக்காதா? பாதிப்பு பிரச்சனையே தான் கொடுக்கக்கூடிய அமைப்பா அப்படின்னா அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் ஓரளவு தான் இருக்கும், பெருசாக ஆகாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குடைய ஜனனகால ஜாதகம் எந்த நிலையில் இருக்குது பொறுத்து தாங்க அது பெருசாக ஆகுமா பாதிப்பு அல்லது கொஞ்சம் குறையுமா அப்படின்னா அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை மெயினாக பார்த்தா தாங்க தெரியும். இப்போ ஜனனகால ஜாதகத்தில் லக்னாதிபதி ஓரளவு நல்ல அமைப்பாக வலுவாக உட்காந்துருந்து பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் வலுவாக இருந்து நடக்கக்கூடிய திசை உங்களுடைய லக்னத்துக்கோ பஞ்சமஸ்தானத்துக்கோ பாக்கியஸ்தானத்துக்கோ பாதிக்கப்படாத நிலையில் ஏதாவது திசை போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கோச்சார நிலையால் வரக்கூடிய பிரச்சனை வராமல் இருக்காது. ஏன்னா கோச்சாரம் காட்டுது அந்த சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய பாதிப்பு கண்டிப்பாக சேரும். அது குறைவாக வரும், பெருசாக வருமா குறைவாக வருமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதக உடைய நிலையை பொறுத்தே தான். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடம் வலுத்து இருந்தால் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடமும் வலுத்து இருந்தால் பிரச்சனைகள் சங்கடங்கள் குறைவாக தாங்க வரும். ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கர்மக்காரகர் இல்லைங்களா? நாம் செஞ்சிட்டு வந்த கர்மாவை தான் உண்டான பலனை தான் அவர் செய்வார். பாவக்கர்மா புண்ணிய கர்மான்னு இருக்குது இல்லைங்களா? பாவக்கர்மா அதிகமாக இருந்தால் நம்ம கஷ்டத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும். புண்ணிய கர்மா அதிகமாக இருந்தானா அந்த பாவத்தை மூலியமா வரக்கூடிய சங்கடங்கள் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சங்கடங்கள் மட்டும்தான் அந்த சனி பகவான் தருவார். தீர்க்க முடியாத பிரச்சனையை கொடுக்க மாட்டார். தீர்க்க முடியாத பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பாதிக்கப்பட்டு அந்த லக்னாதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பாதிக்கப்பட இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு மட்டும்தான் இந்த சனி பகவான் ஜன்மத்தில் வரும்போது பிரச்சனையை அதிகமாக கொடுப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு பாவக்கர்மா அதிகமாக இருக்கிறதுனால. சரிங்களா? இந்த ஸ்தானமெல்லாம் வலுவாக இருந்தால் அவங்க புண்ணிய கர்மா அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதனால் சங்கடங்கள் வந்தாலும் தீர்க்கக்கூடிய அமைப்பிலே தான் அந்த சனி பகவான் கொடுப்பாரு. இதுதாங்க சனி பகவானுடைய நிலையாகும். சரிங்களா? இப்போ குரு பகவான் அப்படிங்கிறது இந்த 1 வருட காலம் முடிந்த வரைக்கும் எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய, உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக்கோங்க. டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க. இது மட்டும் கரெக்டாக பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறது, உடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கிறது, கரெக்டாக வைத்திய செலவு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே பிரச்சனைகள் ஏதாவது வைத்திய மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க
அதாவது கொலஸ்ட்ராலுக்கு, ஆஸ்துமாவுக்கு, சர்க்கரை, இது மாதிரி சுகருக்கு, இது மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உடனே நீங்கள் போய் உங்களுடைய டாக்டரை பார்த்துக்கிட்டு இந்த இடம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, இந்த இடத்துலலாம் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்குது, பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டைம் போய் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சீராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மீறிலாம் கை மீறியெல்லாம் பிரச்சனை போகக்கூடிய அமைப்பு இல்லைங்க. ஏன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால கை மீறி எந்த பிரச்சனையும் வராது. மெயினாக வயதுக்கு மூத்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிகிச்சை எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் கை மீறி பிரச்சனை வராது. ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, ஒரு பாதிப்பும் அவ்வளோவா வராது. சரிங்களா? ஆனால் சிகிச்சை எடுத்துக்கிறது மெயினாக முக்கியங்க. சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். குடும்பத்திலையும் சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது கணவன் மனைவி இடையே குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால முடிந்த வரைக்கும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை தாங்க. அதிகமாக டக்கு டக்குன்னு பேசிடாதீங்க. அனுசரித்து போகக்கூடிய அமைப்பாகவே நீங்கள் இருங்க. யாருக்கிட்டையும் வம்பு தும்புக்கு போகாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லதாகவே இருக்குங்க. நீங்கள் சின்னதாக பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாலும் அது பூதாகரமாக வெடித்து உங்களுக்கே பாதிப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் கோச்சார வேலை காட்டுது. சரிங்களா? முடிந்த வரைக்கும் அனுசரித்து போங்க. தொழில் விஷயமாக இருந்தாலும் மற்ற விஷயம் எதுவாக இருந்தாலும். சரிங்களா? வேலைக்கு போகக்கூடிய மீனராசி நேர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க சரிங்க, உங்களுடைய மேலதிகாரிகள் சரிங்க, கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உண்டு. அதனால் அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. டைம் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால நம்ம அனுசரித்து போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அனுசரித்து போனால் அந்த காலகட்டம் கடந்து போனால் உங்களுக்கு வரக்கூடிய கௌரவம், மரியாதை தானாகவே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? நீங்கள் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பாக தான் இந்த காலகட்டம் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக நல்ல பலன் நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் ஓரளவு நல்ல அமைப்பில் இருந்தால் இந்த கோச்சார மூலயமா வரக்கூடிய பாதிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பாகும். அது மூலயமா வரக்கூடிய சங்கடங்களும் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது. சரிங்களா? மீனராசி பொறுத்தவரைக்கும் முடிந்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? மித்த மேலே பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி சுய ஜாதகம் மெயினாக முக்கியம். சரிங்களா? இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால அதான் நான் சொன்னேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.